இங்கே ஹீரோவா அந்த விதவை பொண்ணுகிட்ட தனியாக பேசுகிறாரு. அவள் சொல்கிறா, சின்ன வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என் புருஷன் காட்டுக்கு போயிட்டு வரும்போது இறந்து போயிட்டாரு. என்னை பார்த்துக்கிறதுக்கு நீ யாரும் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டா, ஹீரோ சொல்கிறாரு, நானும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஜெயிச்சதே இல்லை. எங்கள் அப்பா அம்மா நான் ஜெயிச்சு காட்டணும். அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கையை கொடுக்குறாரு. ரவுடியோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபோனை கேட்டு அவங்க அம்மா மிரட்டிட்டு இருக்கான். அந்த ஃபோன் நாங்கள் எப்பயே வித்துட்டோமேன்னு சொல்லி அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது இவன் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டில் ஒரு செருப்பு மட்டும் இருக்கிறத அவன் பார்க்குறான். ஏன்னா அன்னைக்கு அவங்க பேசுறதை ரெக்கார்ட் பண்ணும்போது இவன் ஒரு செருப்பை எடுத்திருப்பான். அதனால வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் வச்சு எரிச்சிட்டு போயிடுறான். ஹீரோவும் இந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சு எரிச்ச விஷயம் கேட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதே டைமில் அந்த ஊரில் வந்து டூரிஸ்ட் பிளேஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக மினிஸ்டரை வர வச்சு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோ வந்து ஒரு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அந்த விதவை பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்கிறா, அந்த பொண்ணை வந்து அவன் கொண்டிருக்கவே மாட்டான். அவனுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு இருந்தது. வீட்டை மட்டும் தான் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்களா இருக்குது, அங்கே தான் வச்சிருப்பாங்க. நீ போய் காப்பாற்றுன்னு. ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அந்த பங்களாவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றுறாங்க, அவங்க அம்மாவையும் காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி அந்த குடிகார ரிப்போர்ட்டர் அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனையும் காப்பாற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கே போய் அங்கே எல்லா உண்மையும் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லி கிளம்புறானுங்க. ஹீரோவையும் ஆளுங்களையும் உள்ளே விடக்கூடாதுன்னு வெளியிலே போலீஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டர் வந்து புலிவேஷெல்லாம் கட்டிட்டு உள்ளே போயிடுறானுங்க. அந்த இடத்துல மினிஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறானுங்க. நான் ஒரு ரிப்போர்ட் கூட எழுதியிருக்கேன், இதை வெளியே வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இங்கே இருக்க விதவை பெண்கள்லாம் யூஸ் பண்ணி செக்ஸுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வர காசு எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கன்னா அந்த விதவை பொண்ணுங்க யாருமே வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. மினிஸ்டரும் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. ஹீரோவே ஆளுங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. அந்த விழாவில் திடீர்னு வீடியோ ஒன்று பிளே ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும் பேசின வீடியோ தான் அது. இப்போ எல்லாருமே மாட்டின உடனே இந்த விதவை பெண்களும் இதான் டைம்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. செருப்பெல்லாம் தூக்கி அவங்க மேலே அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. மினிஸ்டரும் நம்பிட்டு இவங்க எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. இப்போ இந்த விஷயம் பெரிய லெவலில் ரீச் ஆனதுனால ஹீரோ வந்து நியூஸ்ல எல்லாம் பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க ஹீரோவோட அப்பாவும் பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த விதவை பொண்ணுங்களுக்கும் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருது. கடைசியாக ஹீரோவும் ஒன் சைடாக பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு கூட போய் சேர்ந்துடுறான். இதோட இந்த சீரிஸும் முடியுது.